வணக்கம். பெரிய புராணம் என்னும் மாகாதையில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அடியார் ஏனாதி நாதல் அடியார்க்கும் அடியேல். ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்னும் ஏனாதிநாத நாயனாருடைய வரலாற்றை காண இருக்கின்றோம். இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால், சோழ நாட்டிலே அரசலாற்றங்கரையிலே கும்பகோணத்துக்கு அருகே எயினனூர் என்ற ஒரு ஊர் இருந்தது. அக்காலத்திலே இன்றைக்கு ஏனநல்லூர் என்று அவ்வூர் அழைக்கப்படுகிறது. எயில் என்றால் மதில் என்ற அர்த்தம். அதாவது கோட்டை மதில்களை அதிகமுடையதாக இருந்ததால் அது எயினனூர் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு ஏனநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வூர் வளம் மிகுந்தது, செல்வ குளம் மிகுந்தது. அங்கு ஏனாதி நாத நாயனார் வாழ்ந்து வந்தார். இந்த ஏனாதி நாயர்கள் யார் என்று கேட்டால், மலைநாட்டு கல் இறக்கின்ற தன்மையுடையவர்கள், மன்னர்களுக்காக வாழ்பவர்கள், மன்னர்தம் படையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பதால் இவர்களுடைய நெற்றியிலே தங்க பதக்க பட்டயமும் ஏனாதி மோதிரமும் மன்னனால் இவர்களுக்கு வழங்கப்படும். அந்த உரிமையை பெற்றவர்கள், வீரமறவர்கள், போர் செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள், பகைவரை வெல்லக்கூடிய தன்மையுள்ளவர்கள். இத்தகைய பெருமை மிகுந்த குலத்திலே பிறந்த ஏனாதிநாத நாயனார் ஒரு பயிற்சி களம் வைத்திருந்தார். அதாவது அந்த காலத்தில் எந்த வகையிலும் பகைவர்கள் வரலாம், மிருகங்கள் வந்து தாக்கலாம். அதனால் வீரர்களை நாம் உருவாக்க வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும், அவற்றை பயன்படுத்த தெரிய வேண்டும். பயிற்சி களம் வைத்திருந்தார். வாட்பட்டறை வேள்பட்டறை போல பயிற்சி பட்டறை வைத்திருந்தார். அங்கு சென்று எல்லோரும் பயின்றார்கள். அவருடைய வாழ்வீச்சும் கேடயமும் தாங்கும் முறையும் வேலறியும் வேகமும் எல்லோரையும் வியப்பொழியாற்றியது. அவருக்கு மாணவர்கள் அதிகம் சேர்ந்தார்கள். அதே ஊரில் அவரது வழியிலேயே பங்காளி மரபிலே வந்த அதிசூரன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனும் வீரம் மிகுந்தவன்தான். அவனும் இவரை போன்றே ஒரு போர் பள்ளி ஒன்று நடத்தி வந்தான். ஆனால் அவனுடைய பள்ளியிலே வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இவருக்கோ புகழ் கூடிக்கொண்டு போனது. பொறாமை எப்போதும் என்ன செய்யும்? அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயொளி உய்த்துவிடும் என்பார் திருவள்ளுவர். இங்கே அதிசூரன் என்ன செய்தான் என்றால், ஏனாதி நாயனாருடைய வீட்டுக்கே சென்று தன்னுடைய ஆட்களோடு சென்று அவரை போருக்கு அழைத்தான். அவரும் சிங்கமென புறப்பட்டு வெளியே வந்து என்ன என்று கேட்டார். 2இல் ஒன்று தீர்மானிக்க வேண்டும். இந்த ஊரில் ஒன்று நீர் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும். உம்மால் என்னுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லவுடன், சரி போரிடலாம் என்று சொல்ல 2 பக்கத்து படைகளும் உள்நாட்டு போர் போல போரிடத் தொடங்கின. இதிலே 2 பக்கத்திலும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். முடிவில் என்ன ஆயிற்று என்றால், ஏனாதி நாயனார் வெகு வேகமாக சுழற்றிய வாளின் மூலமாக அத்தனை பேரும் வீழ அதிசூரன் அங்கிருந்து உயிருக்கு பயந்து தப்பி ஓடினான். ஓடியவன் வீட்டிலே சென்றான். புரண்டு அழுதான். என்ன ஆச்சரியம், அவரை வெல்ல முடியவில்லையே, என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் ஒரு கொடூரமான வழியை சிந்தித்தான். அவர் வீரராக இருந்தாலும் அதிசூரராக இருந்தாலும் அவரிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. சிவனடியார்கள் என்றால் அவர்களை வணங்குவது அவருடைய வழக்கம். சரி, இனி நாம் செய்ய வேண்டியது இதுதான் என்று எப்படி மெய்ப்பொருள் நாயனார் கதையிலே வருமோ அதுபோல இந்த அதிசூரன் என்பவன் என்ன செய்தான் என்றால், நெற்றியிலே திருநீரை அணிந்து கொண்டு போருக்கு செல்வதற்கான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு ஒரு ஆள் அனுப்பினான். இனிமேல் மற்றவர்கள் யாரும் மடிய வேண்டாம், உமக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் வந்து எம்மோடு போரிடும் என்று சொல்ல, எங்கு சண்டையிடலாம் என்று கேட்டபோது அங்கிருந்த கோவிலுக்கு அருகே இருந்த வெளிச்சிறையில் ஆலமரத்துக்கு அடியில், இன்றைக்கும் அந்த இடமெல்லாம் இருக்கிறது,
நாம் போரிடலாம் என்று சொல்லி தீர்மானித்து அங்கு போரிட்டார்கள். அப்படி போரிடும்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அதிசூரன் போரிட்டு கொண்டே இருந்தவன் திடீரென்று தன்னுடைய கையில் இருந்த கேடயத்தை இப்படி கீழே இறக்கினான். அவன் நெற்றியிலே விபூதி திருநீர் இருந்தது. அதை கண்ட நம்முடைய ஏனாதிநாத நாயனார் திடுக்கிட்டார். அதுவரை தன்னை அவன் சிவனடியாராக காட்டிக்கொள்ளவில்லை. அவன் நெற்றியிலே விபூதியை அவர் பார்த்ததில்லை. ஆனால் திருநீர் பூசி வந்திருக்கிறானே, இவனையா நாம் வாள் கொண்டு வெல்வது என்று நினைத்து அவனை கொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தார். ஆனால் வாளையும் வேலையும் கேடயத்தையும் கீழே போட்டுவிட்டால் ஒரு நிராயுதபாணியை ஒரு சிவனடியார் கொன்றார் என்ற பெயர் வந்துவிடுமே என்று சொல்லி போர் செய்வது போல நடித்து அவனிடத்திலே தோற்க அவன் அவரை தன்னுடைய வாள் கொண்டு கொலை செய்தான். இப்போது அவர் உயிர் போகிற போது கூட அவனுடைய திருநீற்றை பார்த்து கொண்டே அவருடைய உயிர் பிரிந்ததாம். சிவபெருமான் தோன்றி அவரை தன்னுடைய சிவலோகத்துக்கு அழைத்து கொண்டார். என்றாலும் இந்த கதையிலே நமக்கு என்ன? வஞ்சகர்கள் ஜெயிப்பது சரிதானா என்றால் இங்கு வஞ்சகமில்லை. அவன் வஞ்சகனாக இருந்தாலும் கூட சிவவேடம் தரித்திருப்பானேயானால் அவன் வணங்கப்பட வேண்டியவன்தான் என்கின்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. அதனால்தான் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று தன் பகைவனுக்கும் அருளிய அந்த பெருமையை, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று பாரதி கூறுவது போல, தன் பகைவனை, தன்னை கொல்ல வந்தவனை, தன்னை வீழ்த்த வந்தவனை வணங்கி தன் உயிரை அவனுக்கு தானமாக தந்தார் என்று சொன்னால், ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் என்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாக்கு எத்தனை உண்மையானது. இதோ அதற்குரிய பாடலை காண்போம். கண்டபொழுதே கட்டேல் முன்பிவரு மேற்காணாத வெண்திருநீற்றில் பொலிவு மேற்கண்டேன் வேறினி என் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் என்று மனங்கொண்டு இவர்தங் கொள்கை குறிவடி நிற்பேன் என்று இவர்தங் கொள்கை குறிவடி நிற்பேன் என்று